சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் மான் வேட்டையாட சென்றதாக 3 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் குற்றத்தை மறைக்க அவர்கள் வேட்டையாடியதாக வனத்துறை பொய் சொல்வதாகவும் அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்தோனி ராஜ், ஜான், குமார் மூவரையும் கர்நாடக மாநில வனத்துறையினர் சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள். அவர்கள் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய காவல் நிலையமும் சூறையாடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதற்கு தமிழக அரசு கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இதற்கு கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இது பற்றி பேசுவதற்காக திமுகவிலிருந்து ராஜீவ்காந்தி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழக அரசியல் கட்சிகள் இந்த 3 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு செய்யலாம். இந்த செய்தி மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை அண்டை மாநிலம் எப்படி பார்க்கிறது என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நமக்கு தெரியும், அண்டை மாநிலங்களோடு குறிப்பாக கேரளா, கர்நாடகா, ஆந்திராவோடு நீண்ட காலமாக நீர் பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த 10 ஆண்டு காலமாக ஆளுகிற அரசுகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு ஒரு இணக்கமான சூழலை, ஏதோ ஒரு சிக்கல் என்றால் அந்த மாநில முதல்வரோடு பேசி அதை சரி செய்கிற போக்கு இருந்தது. ஒரு ஆளுமைகள் ஆண்டார்கள். ஆனால் இப்போது வந்த காவிரி சிக்கலில் கூட முதலமைச்சர் எந்த கருத்தும் பேசாமல், தொடர்புடைய அமைச்சர்கள் தொடர்ந்து கருத்து பேசாமல் இருந்தது. அண்டை மாநிலங்களுக்கு இங்கு அரசு நடக்கிறதா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டுடைய வாழ்கிற தமிழர்களை எல்லை தாண்டி வந்தார்கள் என்று எப்படி சட்டவிரோதமாக கைது செய்து சுட்டுக் கொள்ளுகிறவருக்கு தைரியத்தை யார் கொடுத்தார் என்ற கேள்வி இருக்கிறது. மானை சுட்டால் இவர்கள் போய் எப்படி சுட்டுக் கொள்ள முடியும்? அதிகாரத்தை இவர்களுக்கு வனச்சட்டம் கொடுத்ததா? எது கொடுத்தது? மாடு தேடி போனவர்கள், எல்லை கிராமம் என்பது சத்தியமங்கல காடுகள் என்பது ஆசனூர் போன்று காமராஜர் போன்றக்கூடிய பகுதிகளில் முழுக்க தமிழும் கன்னடமும் கலந்து வாழ்கிற பூர்வகுடிகள் வாழ்கிற பகுதி. அங்க இருக்கிற மக்களை 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கிற போக்கு கர்நாடகாவில் எழுந்திருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. எங்களை பாதுகாப்பதற்கு ஒரு அரசு இருக்கிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. எல்லாத்துக்கும் கள்ள மௌனம் சாதிக்கிற முதலமைச்சர் எனக்கு தெரிந்து இன்று அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நேற்று சனிக்கிழமை சம்பவம் நடந்திருக்கு. மற்ற மாநில முதலமைச்சர்கள் இருந்தால் உடனடியாக அதுக்கு கருத்து சொல்லி கண்டனம் தெரிவிப்பாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் சனி ஞாயிறுகளில் ஏதோ ஆபீஸ் வேலை பார்த்து விடுமுறை எடுத்த முதலமைச்சரா இருக்கிறார். அதனால் யார் செத்தால் நமக்கு என்ன என்கிற அமைதி போக்கு கடைபிடிப்பதாக தோன்றுவது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த செயல் என்பது 10 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவிற்கு போன ஐயப்ப பக்தர்கள் மீது எண்ணெய் ஊற்றி கொண்டது, சந்தனக்காரர்களை வெட்டி கொண்டார்கள் என்பதற்காக வெட்ட போனார்கள் என்று சொல்லி ஆந்திராவில் சுட்டுக் கொண்டது, இங்கு எல்லை தாண்டி வந்தார்கள் என்று இலங்கையில் சுடுவது, பக்கத்து கர்நாடக மாநிலத்திற்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு காடுகள் சுட்டுக் கொண்டது என்பதுதான் இருந்தது. இந்த 10 ஆண்டுகளில் அப்படிப்பட்ட போக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போதும் மீண்டும் அந்த தைரியம் கர்நாடக போலீஸ்க்கு வந்திருக்கிறது என்றால் ஒரு கையாளாகாத முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து விட்டாரோ என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக ஒன்றிய அரசு இது தலையிட்டு இதை சிபிஐ என்கொயரிக்கு உட்படுத்தி 2 மாநிலத்துடைய மக்களுடைய அமைதியை கட்டி காக்க வேண்டியது முக்கியமான சூழல். எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய, குறிப்பாக கர்நாடக எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், உதகையில் தொடங்கி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி வரை எல்லை கிராமங்களில் உடனடியாக அந்த மக்களுக்கான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். எதற்குமே வாய் திறக்காத முதலமைச்சர் இந்த அப்பாவி 3 தமிழர்களுடைய உயிருக்காவது வாய் திறப்பாரா என்கிற கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க விரும்புகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தையும் உடனடியாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முடித்துவிட்டு இன்று எப்படியாவது இந்த முதலமைச்சர் குறித்து பேச வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி சார். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.